குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19, 2026 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2026 ஆண்டு காவலர் தேர்வுக்காக நமக்கு சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22 தொடங்குது. 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடத்துகிறோம். 65 தேர்வுகள், 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வியூ பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஷெட்யூல் PDF வேணும் அப்படின்னா மார்க் பண்ணியிருக்க நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷெட்யூல் PDF வந்து பார்த்திங்கன்னா லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதற்கான முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா வருகிற 22ஆம் தேதி நடக்குது. இந்த தேர்வு அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக நடக்குது. சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டால் போதும். இந்த சிறப்பு முழு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக எழுத முடியும். சரிங்களா? இது அனைவருக்குமானது. இலவச தேர்வு தான். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அடுத்தது செயற்கை நுண்ணறிவு AI தாக்கம் தொடர்பான உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளை வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள், பூமி மற்றும் முன்னேற்றம் ஆகிய 3 கொள்கைகளின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுது. ஓகேங்களா? 7 கருப்பொருட்களிலும் நடத்தப்படுது. அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். அதை வந்து பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பேரவை கூட்டத்தை பற்றி டீட்டெயில் கொடுத்தாங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவை மேம்படுத்துவது குறித்து தமிழக அரசால் உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழு தன்னுடைய அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா முதல் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா முன்வைத்து தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டாஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. நீங்கள் TNUSRB, SI, PC, குரூப் 2, குரூப் 1 லெவல் வரைக்குமே இந்த டேட்டாஸ் வந்து புத்தகத்தில் முக்கியம் தான். ஓகேங்களா? மத்திய மாநில அரசுகளின் உறவை ஆராய 1969 ஓய்வு பெற்ற நீதிபதியான PV ராஜமன்னார், டாக்டர் லட்சுமணசாமி முதலியார், P சந்திர ரெட்டி ஆகியோரை கொண்ட உயர்நிலை குழுவை வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி அமைச்சிருக்காரு. இந்த குழுவின் விரிவான ஆய்வறிக்கை வந்து 1971 வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவை மேம்படுத்த மத்திய அரசின் சார்பில் 1983 நீதிபதி சர்க்காரி ஆணையமும், 2000 வெங்கடச்செல்லையா ஆணையமும், 2004 நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழுவும் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குரியன் ஜோசப் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அதாவது 1994 SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கிறது வந்து அவங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க. இதுவும் உங்கள் பள்ளி பாடத்தில் இருக்குப்பா, TNPSC லெவல் கொஸ்டின். அடுத்து கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய சட்டம் வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 6 மாநிலங்களவை MPக்கள் உட்பட மாநிலங்களவை காலியாக இருக்கும் 37 இடங்களுக்கு மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது நிக்கோடின் பொட்டலங்களை விற்றால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வந்து பார்த்திங்கன்னா மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. புகையிலை பொருட்களில் 100க்கும் மேற்பட்ட ரசாயன நச்சு பொருட்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோடின் ரசாயனம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் புகையிலை பயன்படுத்த தூண்டி அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கி வருகிறது. ஓகேங்களா? எனவே புகையிலை பழக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைக்கும் நோக்கத்தில் நிக்கோடின் கலந்த சுயங்கங்களை பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே வேளையில் நேரடியாக நிக்கோடின் பொட்டலமாக வாயில் அடக்கி கொள்ளும் நிக்கோடின் பவுச் வந்து சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. இவை முறையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றும் அதனால் உடலுக்கு தீங்கு ஏற்படும் என்றும் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த கூலிப் சொல்லுவாங்கள்ல, அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த நிக்கோடின்ற வார்த்தை ரொம்ப முக்கியப்போ அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? புகையிலையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த தூண்டக்கூடிய வேதிப்பொருள் எதுன்னு கேட்பாங்க. நிக்கோடின். ஓகேங்களா? அடுத்தது தென்கொரிய கப்பல் கட்டும் நிறுவனமான HD ஹூண்டாய் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்திய கப்பல் கட்டும் தளத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறுவ புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பசுமை முதலீடு சுமார் $2 பில்லியன் எதிர்கால இந்திய பொருளாதாரத்தின் நீண்டகால நம்பிக்கைக்கு சான்று அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொரிய குடியரசினுடைய துணை தூதரான சாங் நியூன் கிம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தான் பார்க்குறோம். அதனால் வந்து நமக்கு தேவையானது மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். மற்றெல்லாம் வந்து பட்ஜெட் நடக்கிறதுனால கருத்துக்கள் தான் இருக்கும், பார்க்க தேவையில்லை. அடுத்தது தமிழ் தாத்தா
உவேசாவை பற்றி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான வினா தான், குரூப் 4 கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 1855ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிறக்கிறாரு. உவே சுவாமிநாதர் வந்து பார்த்திங்கன்னா 1952ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி தன்னோட 87வது வயதில் முதுமை காரணமாக காலமாயிட்டார். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேசிய விநாயகனார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பு சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. கண்ணுஞ்சடையாமல் கையும் தளராமல் உண்ணப்பசி எழுதுவது ஓராமல் எண்ணியனச் செந்தமிழ் தாய்க்கினி செய்த திருத்தொண்டு இந்த நிலத்திற்கு உண்டோ இணை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தாத்தா குறித்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா நேரிசை வெண்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்து உரிமை வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் வந்து பார்த்திங்கன்னா வியாசர் விருந்து அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நூலாக எழுதியிருக்கிறார் ராஜாஜி. அந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா உவே சுவாமிநாதரின் மாபெரும் தமிழ் தொண்டை மெச்சி அவரை தமிழ் வியாசர் அப்படின்னு பாராட்டியிருக்கிறார். ஓகேங்களா. உவேசாவின் மாபெரும் தமிழ் தொண்டை கௌரவிக்கும் வகையில் தமிழக அரசு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்குது. தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உவேசா பேரில் ஆண்டுதோறும் விருதுகளும் வழங்கிட்டு வராங்க. உவேசாவுடைய பிறந்தநாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 இயர்ஸாக. ஓகேங்களா. தமிழ் தாத்தா தன் வாழ்க்கை சரிதத்தை என் சரிதம் என்ற பெயரில் 1940ஆம் ஆண்டு ஜனவரி முதல் ஆனந்த விடனில் வந்து பார்த்திங்கன்னா தொடராக எழுதிட்டு வந்திருக்கிறார். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உவேசாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா முதலறிஞர் ராஜாஜி தான். காந்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் உங்களிடம் தமிழ் கற்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் உவேசா கிட்ட. இதெல்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குப்பா. உவேசா பதிப்பு பணியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் உதவியவர் அவரது முதன்மை செயலான வாசிக கலாநிதி கீவா ஜெகநாதன். ஓகேங்களா, இவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரதியாரும் வந்து பார்த்திங்கன்னா உவேசாவை பற்றி வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் போதும், இதை நான் கட் பண்ணி நம்ம குரூப்பில் போடுறேன். உங்கள் புத்தகத்தில் இல்லாத நோட்ஸை இதுலேருந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது இந்தியாவில் நுகர்வோர் சட்டங்களை பற்றி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 1986ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் 2016 ஏற்றப்பட்ட இந்திய தர நிர்ணய வாரிய சட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் மேலும் பயன்படுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களாக இருந்துச்சு. ஓகேங்களா. நம் நாட்டில் 22% முதல் 25% மக்கள் மட்டுமே வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு இருக்கதா வந்து ஆய்வு சொல்லுது. ஒரு புகாரை இந்த சட்டத்தின்படி ஒரு புகாரை 90 நாட்கள் விசாரித்து முடிக்க வேண்டும். ஓகேங்களா. அதேமாதிரி வந்து 2024 ஜூலை 31 நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50,258 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தமிழகத்தில் 4000 வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நுகர்வோர் பெறும் பொருட்கள் சேவை குறைபாடுகள் இருந்தால் 2 ஆண்டுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா புகார் அளிக்கலாம் அப்படின்றது சட்டத்தோட விதி. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது மக்களின் நுகர்வு தன்மையை பாதுகாப்பதற்காகவும் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 1986, 87 அந்த காலகட்டத்தில் அமலுக்கு வந்துச்சு. 91, 93 காலகட்டத்தில் வந்து திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டாங்க. டிசம்பர் 2002 புதிய திருத்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டு 2003 மார்ச் 15 புதிய பரிமாணங்களுடன் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா. இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம்ப்பா, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் உண்டு சிலபஸில். அடுத்தது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா மேலே குரியன் ஜோசப் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலை குழு அமைச்சிருக்காங்களா, அவங்க வந்து என்னென்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஏற்றுக்கலாம் இல்லை. ஓகேங்களா. ஜஸ்ட் அவங்க என்ன பரிந்துரை மத்திய மாநில அரசியலின் உறவுகளை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. அந்த குழு நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் அனைத்திற்கும் 3/2 பங்கு பெரும்பான்மை இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஏற்கனவே உள்ள மாநிலங்களின் பகுதிகளை பிரிக்கி புதிய மாநிலங்கள் உருவாக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநில சட்டப்பேரவையின் ஒப்புதல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேவைப்பட்டால் பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்தி 3/2 பங்கு பெரும்பான்மை ஆதரவு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது மாநில சட்டப்பேரவையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 3 பேரில் ஒருவராக தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் செயலாற்றும் வகையில் சட்டப்பிரிவு 155 திருத்தங்களை மேற்கொள்ளணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஆளுநர் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீட்டிக்க இயலாத வகையில் பதவி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா வழங்க வேண்டும். அதன் பின்னர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக இருக்கணும். மற்ற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆளுநரை சட்டப்பேரவை தீர்மானம் மூலம் நீக்க வழிவகை செய்ய வேண்டும். இந்த தீர்மானத்தின் மீது 14 நாட்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டாய நடவடிக்கை எடுக்க வேணும். ஆளுநராக பதவியேற்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த அரசியல் கட்சிகளோ நிர்வாகம் நீதித்துறையிலோ வந்து பார்த்திங்கன்னா பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அளித்த வழிகாட்டுதலின்படி மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குறிப்பிட்ட காலம் இது வந்து பார்த்திங்கன்னா நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரவையில் ஏற்றப்பட்ட சட்டத்தை தடுக்க ஆளுநரோ அல்லது குடியரசுத் தலைவரோ தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பரிந்துரைகள் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. இது பரிந்துரை தான்ப்பா. அடுத்தது
ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் புதன்கிழமை நடைபெற்ற சர்வதேச கடற்படை மதிப்பாய்வு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சுமேதா ரோந்து கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தபடி பங்கேற்றார் குடியரசுத் தலைவர். இதில் வந்து கடற்படை தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது தில்லியில் செயற்கை நுண்ணறிவு தாக்கம் தொடர்பான சர்வதேச உச்சிமாநாடு நடைபெற்று வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், ஆய்வு அமைப்புகள் உள்ளிட்ட பங்கேற்கிறாங்க. இதில் கலந்து கொள்வதற்காக ஸ்பெயின் அதிபரான பெட்ரோ சான்சேஸும், பின்லாந்தினுடைய பிரதமரான பெட்டேரி ஒர்போ அவரும், குரேஷியாவுடைய பிரதமரான ஆண்ட்ரோ பெலன்கோவிக் அவரும், எஸ்டோனியா அதிபராக அலோன் கேரிஸ் உள்ளிட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சையும் கலந்துக்கிறாரு. சுந்தர் பிச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 2 திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கிறாரு. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இணைப்பை அதிகரிக்கும் வகையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான கடலுக்கடியில் புதிய கேபிள் திட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைக்கும் முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதியதாக கூகுள் செயற்கை நுண்ணறிவு தொழில்முறை சான்றிதழ் திட்டம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. இந்தியாவில் மாணவர்கள் மற்றும் தொழில்முறை வாழ்க்கையின் தொடக்க கட்டத்தில் உள்ளவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பலனடையும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்படும். மேலும் 2 கோடி அரசு ஊழியர்கள் மற்றும் 1.10 கோடி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது ஜப்பானின் அண்மையில் நடந்து முடிந்த பொதுத் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அந்நாட்டினுடைய பிரதமராக சானே தகாய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது இந்தியாவில் ஜிகாவாட் வரையிலான திறன் கொண்ட மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு உருவாக்குவதற்காக பிரபல கட்டுமான நிறுவனமான L&T மற்றும் உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான NVIDIA வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசின் இந்தியா AI மிஷன் அப்படின்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது. ஓகேங்களா. நாட்டின் பல்வேறு துறைகள் AI பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த L&T நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமானதுப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ்ஸாக தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய இந்த சிறை டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.